ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிலாவோட ஸ்கூலில் பர்த்டே வச்சாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் அவளோட ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். இப்போ தான் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆகுது. எல்லோரும் ஒரு கெட்டப் போட்டு எல்லாம் வந்து இங்கே அசம்பிள் ஆகிட்டு இருந்தாங்க. யாருன்னே தெரியல. பாப்பா அதை தெரியுதா ஜீவா? ஹாய் கார்னர் தான் என்ன கோல்டன் கலரு எங்க இல்லடி ஏண்டி லூசு அவல்லடி இது நின்று படுறா இல்லை நில்றா அக்கா போகுது அவதான்டி அவதான்டி இதோ போறாளே ஜோடியா போற எல்லாம் கூட அவளை தான் விட்டுட்டு வந்துட்டா. கையை பிடிச்சி அந்த பையன் இட்டுட்டு போக சொல்லியிருக்கான். அவதான் கண்டுபிடிச்சாச்சு. இது பார்க்கவே இல்லை பாருங்க. அவ இல்லடி அவ இல்லடி ஏன்டி நீ வேற அவ இல்ல. நினைச்சேன் அதுதான் பீகாக் ட்ரெஸ்ஸு. ஆனால் அது அவ இல்லை. இருங்க அப்படியே டக்குன்னு சொல்லாதீங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சி பார்ப்போம். எல்லா பசங்களுக்கும் ஒரு கெட்டப் போட்டு விட்டாங்க. எல்லாம் வந்து வாத்து, மயில், காக்கா அந்த மாரி டிஃப்ரெண்ட்டாக கிளி இந்த மாரிலாம் போட்டு விட்டுருந்தாங்க. அதுலேயே அந்த கெட்டப் போட்டு அந்த ட்ரெஸ்ஸு போட்டு வரதுலேயே யார் எதுன்னே தெரிய மாட்டேங்குது. கரெக்டாக கண்டுபிடிக்கவே முடியலங்க. கடைசி வரைக்குமே ஸ்டேஜ் ஏற வரைக்குமே நாங்கள் கண்டுபிடிக்கவே இல்லை அவள் யாருன்னே. யாரையோ பார்த்துட்டு அவள் இவன்னு மாற்றி சொல்லிக்கிட்டே தான் முடிஞ்சு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கல. தெரியுதா ஜீவா எங்கேயாவது? எனக்கு தெரியல, ஸ்கூல் மாதிரி வந்துட்டாமா. கடைசி வரைக்குமே கண்டுபிடிக்கல. அவ தானே ஒரு காப்பா தான் திரு முடிச்சிட்டு இருக்கா பாரு. பீகாக் கொடுக்குறாங்க அப்புறம் அதுக்கு. அதான் அதுதான் பீகாக் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் நான். என்னென்ன சொல்றான் பாருங்க. இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை எங்க இருக்கான்னு. நம்ம தான் கண்டுபிடிச்சா அது கூடமா கண்டுபிடிக்காது. நானும் இருக்கிறேன். ஒரு நாள் தேடுதான் நம்மள மாதிரி. அதுவும் ஜீவா அங்க பாரு அவங்க மூக்க. அந்த பரவதினத்தை கொண்டாட வந்திருக்கக்கூடிய அனைவரையும் நான் பள்ளி தலைவராக வணங்குவதோடு அதனையும் உங்களுக்கு நாங்கள் சுற்றுலா அனுப்பியிருக்கிறார்கள். இங்க என்ன நடக்குது, இவன் என்ன பண்றான் பாருங்க. போ விளையாடு போ. அங்கே நிறைய பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவை அழைச்சிட்டு போனான் விளையாடுறதுக்கு. ஆனால் அங்கே போய் விளையாடாமல் அந்த செட்டிங் பெஞ்சிலே உட்காந்துக்கொண்டாங்க. ரொம்ப நேரமாக தனியாகவே உட்காந்துக்கந்தான். அப்பயும் நான் பார்த்துட்டு கூப்பிட்றேன், அப்பயும் அவன் வரவே இல்லை. ஏதோ உட்காந்துட்டு யோசனையிலே இருந்தான். இந்த சாங் நல்லா இருந்துச்சுங்க. இந்த பசங்க நல்லாவே பண்ணாங்க, காமெடியாக இருந்துச்சு. நல்லா பார்த்து சிரிச்சுட்டு வரணும். ஆங்கிரி பேர்ட் மாதிரி சார்ட்டில் செஞ்சு இந்த பசங்க கழுத்தில் மாட்டி விட்டாங்கங்க. எங்களுக்கு அந்த பிளாக் கலர் ஆங்கிரி பேர்ட் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவள் ஸ்டேஜ் ஏறதுக்குள்ளே அவளை கண்டுபிடிச்சோன்னு சொல்லி நானும் ஜீவாவும் உட்காராம கூட தேடிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் நான் கண்டுபிடிக்கல, ஜீவா தான் கண்டுபிடிச்சிருந்த மருத்துவரை நிற்கும் போது. இதோ நிற்கிறா பாருங்க, வரா பாருங்க. நிற்கிது பாருங்க. நிற்கிது தெரியல. இந்த கார்னர் அக்காவை பாரு, அக்காவை பாரு. ஹாய் சொல்லு பார்க்காது சீன் தரி. அதுதான் நிறைய கைது வச்சிருக்கு. ரச்சனாவுக்கு மயில், அவங்க மயிலா பீகாக் பார்த்து சிரிக்கிறாளே தவிர ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கவே இல்லை.
ஹாய் சொல்கிறான், அவள் ஹாய் சொல்லவே மாட்றா. ஹாய் சொல்லுடி ஹாய் சொல்லுடி நாங்களும் சொல்கிறோம், சொல்லவே இல்லை. கை காமி இப்படி கை காமின்னு சொன்னாலும் அதுவும் செய்ய மாட்றா. சிரிக்கிறா, பார்த்து சிரிக்கிறா, அப்புறம் திரும்பிக்கிறா. இதே தான் செஞ்சாலுங்க, வேறு எதுவுமே செய்யலை. அதுதான் நினைக்கிறாரு. அவள் சொல்ல மாட்டான்னு நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். ஆனால் நல்லாவே சொல்லிட்டா. இன்னும் கொஞ்சம் லவுடாக சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நீலாம் எல்கேஜி படிக்கும்போது ஆனுவல் டே வச்சாங்க லாஸ்ட்டில். அந்த ஆனுவல் டேயில் அவள் போய் டான்ஸ் ஆடுறதுக்கே போக மாட்டேன்னு சொல்லி அழுகுறான்னு மிஸ்லாம் எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த ஆனுவல் டேலே அவள் கலந்துக்கவே இல்லை. வெளியில தான் பின்னாடி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் நானும் அவளும். அவங்க அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. நானும் அவளும் வந்து வேடிக்கை பார்த்தோம். போய் வேடிக்கை பார்த்தாலாவது அதை ஆசைப்பட்டு நெக்ஸ்ட் இயர் அவள் ஆனுவல் டேயில் கலந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் வேடிக்கை பார்க்காது போகுண்டின்னு அவளை அழைச்சிட்டு போனேன். ஆனால் இந்த தடவை அவள் வந்து மேடையில் ஏறி அவள் இந்தமாரி ரைம் சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பயும் மேம் சொன்னாங்க, அவள் ஸ்டேஜ் ஏற பயப்படுறான்னா அவள் ஸ்டேஜ் ஃபியர் போனால் ஒரு டைம் ஸ்டேஜ் ஏறி அதை பண்ணணும் மேம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க மேமு. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவங்க மேம்கிட்ட, இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ கூப்பிட்டாங்க, இந்தமாரி செலிப்ரேஷன் இருக்குது மேம், அதுக்கு ஏதாவது ஒரு கெட்டப் போட்டு விடுங்க, டைலாக்லாம் நீங்களே எழுதி கொடுத்து அவளை சொல்லுங்கன்னு. அப்போ தான் அவள் ஸ்டேஜ் ஏறினா பயப்படுவா, அதனால் வேண்டாம் மேம்னு நானே சொல்லிட்டேன். அதுக்காக தான் அப்படி மேம் சொன்னாங்க. ஏன் அப்படி நான் சொன்னேன்னா, நம்ம எல்லா கெட்டப்பும் போட்டு விட்டு டைலாக்லாம் சொல்லி அவள் போய் ஸ்டேஜில் போய் சொல்லாமல் விட்டுட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவள் பயப்படுறா வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டேன். ஆனால் ஒரு டைமாவது இந்தமாரி பசங்களோட சேர்ந்து இந்தமாரி ஸ்டேஜில் அனுப்புனா தான் அவளோட ஃபியர் போகுன்றது இப்போ தெரிஞ்சிச்சு. ஆனால் திரும்பவும் ஏதாவது இதை ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும்போது சொல்லுவாளான்றது எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டைம் ஒன்று ஒன்றா வரும்போது தான் தெரியும். இந்தமாரி ஆனுவல் டேலையும் ஒரு டான்ஸ் ஆடிட்டானா சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கும்போது எல்லா பாட்டும் சூப்பராக பாடுவாள். நானே தப்பாக பாடினா கூட அம்மா இது தப்புன்னு சொல்லிட்டு அவள் எனக்கு பாடி காட்டுவாள். நான் சில டைம் வேணும்னே தப்பாக பாடி அவளை பாட வைக்கிறதுக்காக நான் பாடி காட்டிகிட்டு இருப்பேன். அதுமாரி டான்ஸும் நல்லா ஆடிட்டானா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படி விளாண்டுட்ருக்கா பாருங்கள். அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு ஸ்டேஜ் பக்கத்தில் இறக்கி எல்லாரையும் உட்கார வச்சுட்டாங்க. இவளுக்கு என்னென்னா கீழே இறக்கி உட்கார வச்சதும் நம்மளை வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்களாட்டுக்கு, இங்கே தான் உட்கார வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டாலாட்டுக்கு. அப்புறமா நாங்கள் போய் பார்க்க போனோம். அந்த பீகாக் மாதிரி அந்த போஸ்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கைட்டுறதுக்கு முன்னாடி மேம் கைட்டிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் ரிக்வஸ்ட் பண்ணி மேம் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அப்பயும் அவள் போஸே கொடுக்க மாட்டா, அதை கைட்ட சொல்லிகிட்டே இருக்கா. அப்புறம் பின்னாடி உட்காந்து என் தங்கச்சி உட்காந்து பின்னாடி பிடிக்க சொல்லி அப்புறம் அவள் பிடிச்சா. அப்புறம் பக்கத்தில் இருக்க குட்டி குட்டி பசங்கள்லாம் பிடிச்சி நான் ஃபோட்டோ எடுக்கிறதாக பிடிச்சி கொடுக்குறாங்க. இவள் பிடிக்க மாட்டேன்னு எழுதிட்டு நிற்கிறா. அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் போய் அழைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து விளையாடுறாங்க மேடம் ஜாலியாக. ஃபஸ்ட்டு சர்க்கஸ் விட்டாங்க, அடுத்தது இதில் உட்காந்துட்டு விளையாண்டுட்டு இவன் விளையாடுறத பார்த்துட்டு அவன் தம்பியும் சேர்ந்து அவங்க அக்காவோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். கொஞ்சம் நேரம் சரி விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட வச்சுட்டு இருந்தோம். ஏன்னா அந்த காலையிலே கூப்பிட்டு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களே, அதனால் சொல்லிவிட்டு கொஞ்சம் காலையிலேருந்து ப்ரெஷராக இருந்திருக்கும். சரி ரிலீஃபாக கொஞ்சம் நேரம் விளையாட்டுன்னு சொல்லி விளையாட வச்சு அப்புறமா வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு விளையாட வச்சுட்டு இருந்தோம். அவங்களும் ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க. எங்கள் அம்மாவை இந்தமாரி ஃப்ரீயாகவே பார்க்க முடியாது எப்பயுமே. இப்போ தான் நாங்களே பார்க்குறோம் எங்கள் அம்மா இந்தமாரி ஃப்ரீயாக பசங்க கூட நின்று விளையாட வைக்கிறதுலாம். எங்கள் அம்மா இந்தமாரிலாம் ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மா கலெக்டர் வேலை பார்க்குறாங்க. சும்மா சொன்னாங்க ஃபன்னுக்காக. ஏன்னா எங்கள் அம்மா வந்து இட்லி கடை வச்சுருக்காங்க. அதனால் அவங்க ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. மோஸ்ட்லி எங்கேயும் வரவும் மாட்டாங்க, கடை விட்டுட்டா வியாபாரம் போய்ட்டுன்னு சொல்லிட்டு. அதனால தான் அங்கே சொன்னோம். அப்படி இவருக்கு தான் இன்னும் ஜாலியாகிடுச்சு. அக்கா வந்ததும் இவர் இன்னும் ஜாலியாக விளையாண்டுட்டு சர்க்கஸ் விட்டுட்டு எங்கள் அம்மா இவன் எங்கே விழுந்துட போகிறானோன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிக்கிட்டே அவன் சர்க்கஸ் விடும்போது பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் வந்து கையை விடுன்னு சொல்லிட்டு இவன் ஜாலியாக சர்ன்னு போய் கிளம்பி கீழே போயிட்டான். அது தானாக ஏறுறான் தானாக விடுறான். எங்கள் அம்மா பயந்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் விளையாட முடித்ததும் அவள் கிளாஸ் ரூம்க்கு அழைச்சிட்டு போய் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்க மேமு. அதனால் சொல்லிவிட்டு போய் அவன் கிளாஸ் ரூமில் அவள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அவள் பேகெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவள் நின்றுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் வீடியோ எடுன்னு ஜீவாட்ட சொன்னான். ஜீவா வீடியோ எடுக்கிறத பார்த்து அவள் பயங்கரமாக சீன் போட்டுட்டு இருந்தாங்க. எப்படி சீன் போடுறான்னு நீங்களே பாருங்கள்.
அங்கே ஒரு பையனோட யூனிஃபார்ம் மாறிடுச்சுன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க மிஸ்ஸுக்கிட்ட. அதுதான் நான் மும்முரமாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். மிஸ்ஸு வருவாங்க, அவங்கள்ட்ட கைட்டி கொடுத்துடலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மிஸ்ஸை விட்ற மாதிரி தெரில அவங்க. அதனால் நானே அவள் ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அவள் அழைச்சிட்டு போயிடலான்னு சொல்லி வெயிட் பண்ணால் செட் ஆகாதுன்னு சொல்லி நானே அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டாங்க. சேட்டை தாங்கலைங்க இந்த பசங்க பண்ணுறதெல்லாம் செம்ம காமெடியாக இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அதான் இப்போ போய் அங்கே நின்றுட்டு இருந்தா அவள் ஃப்ரெண்டுங்க அவள்கிட்ட பேசிகிட்டு இருக்கா பாருங்கள் ஆப்போசிட்டில். இவளும் அவள் ஃப்ரெண்டான். எல்லோரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அப்புறமா என்கிட்ட ஒருத்தவங்க பேராக சொல்லிகிட்டு இருந்தா. இவங்க ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிலாவோட கிளாஸ் ரூமை நான் பார்த்ததே இல்லை. வெளியிலே தான் அப்படியே வந்து விட்டுட்டு போவோம் ஸ்கூலில் வந்து விட்டாலும். அதனால் சொல்லிவிட்டு இப்போ தான் அவள் கிளாஸ் ரூமை பார்த்தேன். அதனால் சும்மா ஒரு ரவுண்டு ஒரு வீடியோ எடுத்தோம். அவளோட கிளாஸ் ரூமை குட்டோன் மாதிரி இருக்குங்க அவளோட கிளாஸ் ரூமு. இந்த சைட்லாம் எல்கேஜி போல். இதுதான் அவளோட கிளாஸ் ரூம்னு நினைக்கிறேன். இங்கே தான் எல்லோரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவங்க கிளாஸ் பசங்கள்லாம் இங்கே தான் நின்னாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அழைச்சிட்டு வந்துட்டேங்க. அப்பயும் அடங்கலைங்க. நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடுறோமான்னு சொல்லிட்டு வரவே மனசு இல்லை. அவன் சுத்தமாக அடங்க மாட்டான். நான் வரவே மாட்டேன்னு சொல்லி அங்கேயே உக்காந்துட்டு அழுகுறான் வேகமாக. வரவே மாட்டேன்ட்டான். விளாண்டுட்டே நான் இங்கேயே இருக்கேன்னு நீ கூட போ நான் இங்கேயே இருக்கேன்றான். அப்புறம் ஸ்கூல்லாம் பூட்டிடுவாங்க. அப்புறம் உங்களை உள்ளெல்லாம் விட மாட்டாங்க வாங்க போன்னு சொல்லி அப்புறமா அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டோங்க. பாப்பா வண்டின்னு எடுக்காத. போகும்போது பருவியில் தூங்கிட்டாங்க. அப்புறம் பானிபூரி வேணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பானிபூரி வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு வீட்டுக்கு அப்புறம் அழைச்சிட்டு போனோங்க. மழை வேறு வர மாதிரி இருந்தது. எங்கே வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நனைஞ்சிடுவோமோன்னு சொல்லிட்டு சீக்கிரம் சாப்பிட வச்சு அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஊர்லேருந்து வந்ததுமே ஹோம்ஒர்க் நோட்டை எடுத்துட்டா. ஹோம்ஒர்க் நோட் எடுத்துகிட்டு ஏறிட்டு தான் அடுத்தது வேலை பார்ப்பேன்னு யூனிஃபார்மை கூட மாற்றலை. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்றா. இப்படி ஒரு புள்ள இருக்குமா பார் அக்கா. எவ்வளோ சொன்னாலும் கேட்கலங்க. எழுதிட்டான் தூங்குன்னு சொல்லிவிட்டு அவள் எழுதிட்டே இருந்தா. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.